This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Welcome on the show, Tamil Nadu Weatherman. Pradeep John, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அஸ்வின். சரி, எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப நாளாவே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஆப்வியஸ்லி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க. பட் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி ஒரு பேஷனா இவ்வளவு நாளா கேரி ஆன் பண்ண முடியுது உங்களால? எப்படி நம்ம என்னதான் நமக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம லைஃப் எண்டு வரைக்குமே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னதான் வேலை இருந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம அந்த சைட்ல ஒரு டைம் கிடைக்கும் போது அந்த சந்து கேப்ல அதை நம்ம எப்படியாவது பண்ணிடணும்னு பார்ப்போம். சோ அதுதான் நம்ம அந்த பேஷன் சொல்லுவோம். அதனாலதான் அதை இன்னும் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியுது. ரைட். எனக்கு சின்ன வயசுல மழை பெய்யும் பிரதீப். அப்ப மழை பெய்யும் போது நான் என்ன நினைப்பேன்னா, சரி ஓகே இன்னைக்கு எப்படி ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பேன். உடனே இன்னைக்கு சாயந்தரமும் நியூஸ்ல சொல்லுவாங்க, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், பல இடங்களில் மழையோ அல்ல இடியுடன் கூடிய மழையோ அப்படின்னு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. கன்ஃபார்மா நினைச்சு தூங்குவோம். காலத்துல எழுந்து பார்த்தா வெயில் வந்துடும். ஆனா கொஞ்சம் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஊருக்குலாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாலாம். அங்க இப்ப 12, 23, 26வது செகண்டுக்கு தூரும் அப்படின்னா தூர ஆரம்பிச்சிடும். சோ அது ஏன் நம்ம ஊர்ல இவ்வளவு டிலேடா உங்களை மாதிரி ஒரு பிளாகர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் வந்தது? எதனால நம்மளால அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியல? இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இந்த வெதர் ப்ரெடிக்ட் பண்ற அந்த ஆப்ஸ், அந்த இது ஆப்ஸா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நியூமெரிக்கல் மாடல்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே சேம் தான். நீங்க உங்களுக்கு லண்டன்ல ப்ரெடிக்ட் பண்ற அதே மாடல் தான் இங்கேயும் ரன் ஆகுது. நியூயார்க் பண்ற அதே மாடல் தான் இங்கேயும் உங்களுக்கு பண்ணி சொல்லுது. என்னன்னா நமக்கு அந்த நம்ம ஒரு கஷ்டமான ஒரு இதுல இருக்கோம். நம்ம அவ்வளவு ஈஸியான லொகேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன பேசின், பே ஆஃப் பெங்கால்ன்றது ஒரு சின்ன கடல். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு மலை இருக்குது. டிராபிக்ஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கிறோம். சோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏரியால இருக்கும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு அதே ஆப்ஸ் நீங்க எடுத்துட்டு இங்க சொன்னாலும் நம்மளால பண்ண முடியாது. ஆனா நான் சொல்ற மாதிரி அதே கம்ப்யூட்டர் தான், அதே ஆப் தான், எல்லாமே சேம் தான். மாடல்ஸ் இந்த வெதருக்கு உங்க ஆப்ஸ் இல்ல பேஸ்புக் இல்ல கூகுளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு நியூமெரிக்கல் மாடல், வெதர் மாடல் இருக்கும். அது எல்லாமே சேம் தான். நம்ம உலகத்தை நம்ம தனியா, நம்ம இந்தியாவுக்கு தனியா, சென்னைக்கு தனியா அப்படின்னு பிரிச்சு எல்லாம் இது பண்ண முடியாது. எல்லாமே இன்டர் கனெக்டட். விண்டுன்றது இப்ப நீங்க நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவம் காற்று பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இந்தோ சைனால இருந்து நமக்கு வருது. அந்த சில பசிபிக் ஓஷன்ல இருந்து நமக்கு வருது. சோ நம்ம இந்தியாவுக்கு தனியா, சைனாக்கு தனியா எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. எல்லாமே ஒண்ணுதான். அதே அமெரிக்கா காரணம் இல்ல லண்டன் காரணம் எடுத்துட்டு இங்க வானிலை சொல்ல சொன்னீங்கன்னா அவனும் இதே மாதிரி தான் கஷ்டப்படுவான். இந்தடா வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனுக்கு இங்க ஒரு ஆப். அது பிபிசி காரனுக்கு எப்பயுமே சென்னைனா ஒரு தனி பாசம். நமக்குன்னு இந்த உலகத்துக்கே தனி ஒரு சிட்டிக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குறான்னா சென்னைக்கு மட்டும் தான் கொடுக்குறான் 2015ல இருந்து. ஓகே, நைஸ், இன்ட்ரெஸ்டிங். இல்ல என்னன்னா இந்த தடவை நிவார் சைக்ளோன் வந்தது. அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்கலாம். நீங்க தமிழ்நாடு வெதர்மேன்ங்கறனால ஓவராலா கவர் பண்ற நிறைய ரீஜன்ஸா தமிழ்நாடு ஒரு மேசிவ் ஸ்டேட். இன்ஃபேக்ட் யுனைடெட் கிங்டம் இருக்குல்ல, நம்ம இங்கிலாந்து, அதோட மொத்த சைஸ் தமிழ்நாடு சைஸ் தான். இது ஆப்வியஸ்லி ஓரளவுக்கு சுத்தி பார்த்துட்டு ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நானும் நீங்க சொன்ன எல்லா ஆஸ்பெக்டையும் வெயின் பண்ணி பார்த்திருக்கேன். ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தோம்னாலே சென்னைங்கிற ஒரு பகுதி வெரி டிராட் ஸ்ட்ரிக்கன். நிறைய 100 இயர்ஸ் நம்ம டேட்டா எடுத்தா கூட டிராட் நிறைய வரக்கூடிய ஒரு மாநிலம். எதனால அந்த மாதிரி இந்த கேட்ச்மெண்ட்ன்றீங்க? இப்ப கூட இந்த சைக்ளோன் எல்லாம் வரும்போது நிறைய தடவை நம்மளோட மகாபலிபுரம் பெல்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். கடலூர், அப்புறம் அதோட ஃபேவரட் சன்ஸ் ஓங்கோல், நெல்லூர், இந்த மாதிரி இடத்துல போய் பின்னி பெடல் எடுத்துரும். சென்னையில ஒரு துளி கூட பெய்யாது. அதுவும் நுங்கம்பாக்கம் டெசர்ட் நீங்களே சொல்லிருக்கீங்க. அது எதனால? பொசிஷனிங் ஃபேவரா என்ன? அதனால நம்ம சென்னைன்றது டெசர்ட்னு நம்ம சொல்லக்கூடாது அஸ்வின். ஏன்னா நீங்க லண்டன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லண்டன் 600 மில்லிமீட்டர்ஸ் தான் ஆவரேஜ் ரெயின்ஃபால் கிடைக்குது. பட் அதுவே நீங்க ஒரு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட சராசரி மழை அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1400 மில்லிமீட்டர். நீங்க தான் நுங்கம்பாக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி டெசர்ட்னு சொன்னீங்க. நுங்கம்பாக்கம் டெசர்ட்னு சொன்னது ஒரு சர்காஸ்டிக்கா அங்க மழை பெய்யட்டும் அப்படின்றதுக்காக சொன்னது. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த வருஷமே நமக்கு 1200 இந்த அதிகமான சென்னை நம்ம வடகிழக்கு பருவம் அதிகமான மழை கிடைச்சிருக்குது. சோ நான் டெசர்ட்னு சொல்லி சென்னைக்கு மழை வர வச்சிருக்கேன். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா நம்ம டெசர்ட்னு சொல்ல முடியாது. நம்ம வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது நம்ம நிறைய மேஜர் சிட்டிஸோட நிறைய மழை கிடைக்கிற இதுவா இருக்கிறோம். வடகிழக்கு பருவமழைன்றது நமக்கு கடலோர மாவட்டங்களுக்கு பொதுவாக அதிகமான, நீங்க சொன்ன எல்லா இடமா இருக்கட்டும், மகாபலிபுரம், ஓங்கோலா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், நெல்லூரா இருக்கட்டும், கடலோர மாவட்டத்துக்கு பொதுவாக அதிகமான மழை கிடைக்கும். உள் மாவட்டம் போக 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 மழையோட அளவு குறைந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் அதோட பேட்டர்ன்.
ஆனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் எராட்டிக், ரொம்ப எராட்டிக். நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது இந்த வருஷம் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு வருஷம் அதிகமான மழை இருக்கும், ஒரு வருஷம் கம்மியான மழை இருக்கும். ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் அந்த ஆவரேஜ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழையில நமக்கு ஒரு 400 மில்லிமீட்டர்ல இருந்து கிடைக்கும், நமக்கு 400ல இருந்து 500 மில்லிமீட்டர் கிடைக்கும். அது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் தவறிடுச்சு, பட் எல்லா வருஷமும் பொதுவா அது நம்ம கிடைச்சிருக்கு. சோ நம்ம நுங்கம்பாக்கம் டெசர்ட், நம்ம சென்னையை வந்து டெசர்ட்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம மேஜர் சிட்டிஸ்ல எடுத்து பாத்துட்டீங்கன்னா மும்பை கல்கட்டாக்கு அடுத்து நம்ம வந்து அதிகமான மெட்ரோ சிட்டிஸ் பார்க்கும்போது அதிகமான மழை கிடைக்கிற இடம் வந்து மூணாவது இது வந்து நமக்கு தான். பெங்களூரோட அதிகமா கிடைக்குது, பூனேவோட அதிகமா கிடைக்குது, ஹைதராபாடோட அதிகமா கிடைக்குது. சோ இதெல்லாம் மேஜர் சிட்டிஸ் எடுக்க போகும்போது நமக்கு வந்து சராசரி நமக்கு வந்து நல்ல மழையே கிடைக்குது. நமக்கு வந்து அது என்னன்னா நம்ம ஒரு சர்ஃபேஸ் வாட்டரை டிபெண்ட் பண்ணிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஏரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபவ் சர்ஃபேஸ்ல இருக்கிற வாட்டர் நம்ம நம்புறோம். மத்த ஊருக்குள்ள அப்படி கிடையாது. பக்கத்துல ஒரு நல்லா எப்பயுமே ஓடுற ஒரு நதி இருக்குது, நமக்கு அப்படி கிடையாது. நம்ம நதியில இருந்து குடிக்க தண்ணி எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனாலதான் நமக்கு தண்ணி பிரச்சனை வந்து இந்த என்னதான் நல்ல மழை பெஞ்சாலுமே இந்த ஒரு வருஷம் நம்ம தண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்ப இருக்க தண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும். இப்ப அடுத்த வருஷம் மழை பெய்யலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம ட்ரவுட்டுக்கு போயிருவோம். எட்ரா அந்த கேன்டு பாட்டில் வாட்டர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். பட் இருந்தாலும் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு லண்டன், ஒரு யூகேன்னு எடுத்தோம்னா தமிழ்நாடோட பாப்புலேஷன்ல ஒரு 20% தான் அவங்க பாப்புலேஷனே. ஸோ அத்தனை பேருக்கு வந்து தண்ணி ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியங்களும் அவங்களுக்கு கிடையாது. நல்ல நீங்க சொன்ன மாதிரி நதிகளும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி போலாம் பிரதீப். அதான் இன்னும் டைம்ஸ்ல நம்ம பின்னாடி போனோம்னா நிறைய புக் எல்லாம் படிக்கும் போதோ இல்ல கூகுள் எல்லாம் பண்ணும் போதோ அந்த பழைய காலத்துல உதாரணத்துக்கு ஒரு பொலிட்டிக்கலா இல்லாம இந்த ராஜராஜ சோழன் காலத்தெல்லாம் நம்ம போய் அந்த புக் எல்லாம் படிச்சோம்னா தமிழக மாவட்டம் அந்த சவுத்துல வந்து ஏரிகள்லாம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அதாவது மழை பெஞ்சாலே ஃபிளட் தான் ஆகும். அவ்வளோ தண்ணிக்கு வந்து ஏரிகள்லாம் வெட்டி வச்சிருந்தாங்க. ரிவர்வேஸ் இருந்தது. இப்ப கூட ரிவர்வேஸ் எல்லாம் இருக்கு. 3 ரிவர்வேஸ் இருக்கு. நீங்களே வந்து நானும் ஒரு மேப்ல பார்த்தேன். நம்மளோட பார்டர்ல 2 சைட்லயும், அப்புறம் நடுவில் ஒரு ரிவர்வே எல்லாம் இருக்கு. இந்த ரிவர்வேஸ் எல்லாம் வந்து கிளாக் ஆன காரணத்தினால்தான் நமக்கு இன்னைக்கு அந்த வாட்டர் பற்றாக்குறை இருக்கா, தண்ணி பற்றாக்குறை? இல்ல, ஏரிகள் வந்து நமக்கு நிறைய இருந்துருச்சு. பட் என்னன்னா நமக்கு அர்பனைஸ்ட் வந்து நம்ம பக்காவா நம்ம பண்ணல. சோ ஒரு பிளான்டு சிட்டியை நம்ம வந்து ஸ்டார்டிங் என்னதான் ஓல்டு சிட்டி, பட் நம்ம டெவலப் ஆக நிறைய பேருக்கு வந்து இடம் தேவைப்பட எல்லாருமே அந்த சென்னையோட நகரத்துக்குள்ளாரே வீடு வாங்க முடியாது. சோ அப்படி வெளியில போக டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னா நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்லயே நிறைய. சோ முன்னாடி ஒரு 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா இவ்வளவு கன அடி தண்ணி நமக்கு உள்ள ஏரிக்குள்ள வரணும்னா இப்ப அதுல பாதிதான் நமக்கு வரும். ஏன்னா அந்த மாதிரி கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க, பிளாட்ஸ் போட்டிருப்பாங்க, ரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ தண்ணி எங்க ஆக்சுவலா போகணுமோ அங்க போகாம டைவர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு இடத்துக்கு போவோம் ஆட்டோமேட்டிக்கா. சோ இந்த மாதிரி நிறைய அர்பனைசேஷன்ல வந்து நமக்கு நிறைய வந்து நம்ம இந்த ஃபிளட் பிளைன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுக்காம நம்ம விட்டுட்டோம்ன்றது ஒரு உண்மை. சோ அது நம்ம வந்து அதே மாதிரி பழைய நீங்க ஒரு அம்பத்தூர் பக்கத்துல இருக்கிற நம்ம ஏரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு அந்த ஏரிக்கும் அடுத்த ஒரு ஏரிக்கும் பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ஆனா நீங்க இப்ப போய் பாருங்க, நாங்க நிறைய ஏரி அந்த லிங்க் வந்து இப்ப வந்து கண்டிப்பா அப்படியே கட் ஆயிருக்கும். என்னடா ஒரு சர்ப்ளஸ் சேனல் போகுது, அந்த சர்ப்ளஸ் சேனல் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஏரிக்கு, ஒரு ஏரி ரொம்பிச்சுன்னா இன்னொரு ஏரிக்கு ரொம்ப போகணும். ஆனா நடுவுல போய் நீங்க பாருங்க, பாதி நிறைய ஏரிக்கு அந்த சர்ப்ளஸ் ரொம்பின உடனே அடுத்த ஏரிக்கு தண்ணி போறதுக்கு அங்க அந்த கெனால்ஸே இருக்காது. சோ அந்த ஏரி ரொம்பிடுச்சுன்னா அந்த ஏரி பக்கத்துல இருக்கவங்களுக்கு தண்ணி அங்க நிறைய ஃபிளட் வாட்டர் வந்து தங்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சோ இதுதான் வந்து நம்ம அர்பனைசேஷன் வந்து ஃபிளட் பிளைன்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆகலாம் நம்ம சிட்டி. இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஒரு பிளான்டு சிட்டி பிளான் பண்ணாதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய பேர், அதான் அந்த ஏரி கனெக்ட் ஆகிறதுக்கு போல வீடு வழியா கனெக்ட் ஆகுது. பல பேர் வராண்டா வழியாகவும் ஹால் வழியாகவும் போடுது. பாவம். ஐ மீன் மக்களை சொல்லி குத்தம் இல்ல. ஆப்வியஸ்லி வந்து இது இந்த மாதிரி விஷயத்த அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பார்த்தோம்னா சென்னையில இந்த ரிவர்வேஸ் வந்து பாதி நாள் நிரம்பி இருக்காது, நிறைய நாள் காலியா இருக்கிறதுனால ஒரு சராசரி மனுஷனுக்கு அதை பார்க்கும்போது அது ஒரு பிளாட்டா தான் தெரியும். அந்த வழியா தண்ணி போகுங்கிற இது இருக்காது, ஒரு ஐடியா இருக்காது. நேச்சுரல் தானே. ஆமா, நம்ம ஒரு நான் பெரினியல் ரிவர்ல இல்ல, அதுவும் ஒரு பிரச்சனை என்க்ரோச்மெண்ட்டுக்கும் சரி. ஏன்னா நமக்கு 3 மாசம் தான் தண்ணி ஓடும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி ஓடாது. சோ 3 மாசம் தான். இப்ப நிறைய பேர் நீங்க அந்த என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வேற வழி இல்ல அவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு. சோ இந்த மாதிரி இடத்துலதான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா கேட்பாங்க, சார் 2 மாசம் தானே, 2 மாசம் நான் இங்க வேற எங்கேயாவது போயிட்டு வந்துருவேன், மழை முடிஞ்சோன்னா நான் திருப்பி வந்து எங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்வாங்க. நிஜமால இதெல்லாம் நிறைய உண்மை. நீங்க போய் ஏன்னா நாங்க நிறைய லேக்ல ஆய்வு எடுக்கும் போது நாங்க நிறைய இது மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். சோ தண்ணி ஏறும்போது வெளியில போயிருவாங்க, தண்ணி இறங்கின உடனே திரும்பி வந்துருவாங்க. சோ இந்த மாதிரியும் நிறைய ஏரிங்கள்ல எல்லாம் ஆளுங்க இன்னும் நீங்க போனீங்கன்னா நம்ம பாக்கலாம் நீங்க. ரைட், இன்ட்ரெஸ்டிங். நிவார் சைக்ளோன், அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பிரதீப் ஜான். அதாவது வந்து ஒரு வெதரை ப்ரெடிக்ட் பண்ணி
சோசியல் மீடியால இவரு கவுண்டமணி சொல்ற மாதிரி அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி பல பாராட்டுகளையும் வாங்கியிருக்கீங்க. ஆஃப் லேட்டா வந்து கல்லடிகளையும் நீங்க வெளில சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சோசியல் அட்டென்ஷனை கார்னர் பண்ண முடியும்னு எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது? இதை சான்ஸே இல்ல. நான் பாட்டு நீங்க இந்த 2014 ஆரம்பிக்கும் போது என் பேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒருத்தன் வந்து பார்த்தானப்பா நம்ம போஸ்ட் ஒருத்தன் வந்து பாக்குறானே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த 2014ல இருந்து அந்த 15 வரைக்கும் நீங்க பாருங்க, சும்மா ஆள் இல்லாத கடையில நான் தான் டீ ஆத்திட்டு இருந்தேன். ஒருத்தன் கூட எடுத்துக்க மாட்டான். உண்மை. அதுல வீட்டுல வேற ஒரு திட்டுகளும், அதுல 2 மணி 3 மணிக்குலாம் நைட் சில டைம் போடுவேன். வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, யாரும் பார்க்காத ஒண்ணதுக்கு எதுக்கு ராத்திரி மிட் நைட்ல உட்காந்து வேற போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது என்னோட பேஷன். சோ அதனால நான் அந்த ஒரு வருஷம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் லைக்ஸ் ஷேருக்குலாம் நான் எதுவும் போடல. சோ எனக்கு வந்து அது ஒரு போடணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. சோ அதனால நான் கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது அந்த 2015 ஃபிளட்ஸ் வரும்போது அன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் அப்டேட் வரணும் அப்படின்றது தேவைப்பட்டது. ஏன்னா பவர் கட்டா இருந்தது, டிவி பார்க்க முடியல. ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேபிளா வரணும்னு அவங்களுக்கு தேவைப்பட்டது. கண்டிப்பாக அன்னைக்கு நான் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருந்த மழை எப்ப நிக்கும் அப்படின்னு அந்த கடைசி ஒரு போஸ்ட் 3 மணிக்கு நான் போட்டுட்டு என்னோட 3 கம்ப்யூட்டர் எடுத்து வச்சிட்டேன், 3 லேப்டாப் சிம் கார்டு எடுத்து வச்சிட்டேன். எப்படியாவது அந்த கடைசி போஸ்ட் இதுக்கு மேல மழை இல்ல அப்படின்றது எனக்கு எப்படியாவது தூங்காம போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மழை இல்லைன்னு அந்த ரெஸ்கியூ ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் போலாம், இது பண்ணலாம், இதுக்கு மேல மழை அன்னைக்கு போலாம். ஏன்னா அன்னைக்கு எப்படின்னா மத்தியானத்துல இருந்தே கால், இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்கியூ பண்ண போலாமா இந்த இடத்துல அப்படி இப்படின்னு. ஏன்னா அப்போல இருந்தே டிஸ்ட்ரஸ் கால்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் போக போக. சோ அந்த ஒரு போஸ்ட கடைசியா போட்டுட்டு நான் தூங்கும் போது அவ்வளவு ஒரு நிம்மதியா இருந்து, அடுத்த நாள் காலையில எழுப்பி பார்த்தா என்னடா இவ்வளவு பேரு இது பண்ணிருக்காங்க. அதுல மெசேஜ் இன்பாக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே மிட் நைட் போக போக வேற மாதிரி மாறிடுச்சு. சார் போட்டு வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அன்னைக்கு ஓப்பனே பண்ண முடியல. அவ்வளவு உண்மையா சொல்லணும், அவ்வளவு மெசேஜஸ் அன்னைக்கு மட்டுமே. சோ இது நான் நிஜமாலே உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரிலாம் ஒண்ணு ஆகும், இது மாதிரிலாம் நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ எடுப்பீங்கன்னா நான் வந்து நினைச்சு பார்க்காத ஒண்ணுதான். இல்ல நான் அது ஜெனரலா எதுக்காக நான் அந்த கேள்வி கேட்டேன்னா, அது வந்து ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம அந்த சோசியல் தளம்ங்கிறது வந்து ஒரு பாப்புலாரிட்டியும் சரி, எதுவுமே சரி. இன்ஃபேக்ட் நாலுமே கூட நிறைய தடவை வந்து என்னடா இன்னைக்கு வெயில் பிச்சு பெடல் எடுக்குது, எங்கேயாவது ஒரு மழை வராது. ஏன்னா நாங்க எங்களோட பொழப்பே வெளியில தான் ஓடும். அதாவது அந்த மழை வந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே கூலா இருக்கும், அடுத்த நாள் கிரவுண்ட்ல நிக்கலாம். 4 நாள் 5 நாள் நிக்கிற பொழப்பு. சரி ஏதாவது மழை வருமா, கொஞ்சம் கூலாகுமா அப்படின்னா உடனே தமிழ்நாடு வெதர்மேன் போய் ட்விட்டர்ல பாக்குறது, என்னடா சொல்றாரு இன்னைக்கு தான் மழை வரும் அப்படின்னு. இல்லாட்டி சில சமயம் தூண்டி விடுற மாதிரி யாரையா ஒருத்தர் தமிழ்நாடு வெதர்மேனே கேட்போம், என்ன சார் மழை அனுப்புவீங்களா இல்லையா அப்படிங்கிற. அதுதான் நீங்க நான் வந்து மீட்டிங் எங்கேயாவது இருப்பேன் ஆபீஸ்ல, அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வரும், சார் கொஞ்சம் மேகம் கருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது வரும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. சோ ஒரு தூரலுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு தூரல்னா கூட அப்டேட் பண்ணுன்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. பட் இப்ப வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஏதாவது நம்ம போட்டோம்னா அது ஒரு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நீங்க எவ்வளவு தூரம் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா, கிரிக்கெட் மேட்சஸ் கூட ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட இப்ப ஃபோர்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு மழை வரும் வராது. அது பண்றதுனால எவ்வளவு திட்டு தெரியுமா? நீ அக்ரிகல்ச்சர் அதுல 2 பேர், அதுல ஒரு 10 பேர் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு எதுக்கு நீங்க அப்டேட் கொடுக்குறீங்க, இது ரொம்ப பயனுள்ளதா, நீங்க விவசாயத்துக்கு உள்ளதுக்கு எல்லாம் நீங்க கொடுங்க, நீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 10 பேர் வருவாங்க. சோ எல்லாத்துலயுமே நிறைய நீங்க சொல்ற மாதிரி அந்த கல்லடி இருக்கு. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கல்லடி கிடையாது, நேற்றுக்கு பாறாங்கல் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி 2-3 பேர் வந்து சான்ஸே இல்ல அந்த மாதிரி ஒரு பில்டப்லாம். எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒரு டார்கெட்டட் அசாசினேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. அட்வைஸ் எல்லாம் பண்றேன்லாம் இல்ல, அட்வைஸ் எல்லாம் இல்ல, இதெல்லாம் ஜென்ரலாவே வந்து நம்ம ஏதோ அதான் வந்து ஒரு பழைய காலத்துல ஒரு சேயிங் இருக்கு, நம்ம எதுவுமே பண்ணலன்னா யாருமே அடிக்க மாட்டாங்க கல்லால, ஏதோ சரியா பண்றோம் அதனாலதான் 4 பேர் கல்லால் அடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே தட்டி விட்டு போயினேருங்க. எத்தனையோ பேருக்கு பயனா இருக்கு. உண்மைகள் நமக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது, நீங்க எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சீங்களோ உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். த ஜர்னி இஸ் ஆல்வேஸ் பிகர் தென் த டெஸ்டினேஷன். பட் எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, நிவார் சைக்ளோன் அது ஒரு மாதிரி வந்தது, நீங்க கரெக்டா சொன்னீங்க, லேண்ட்ஃபால் எங்க போகுது, அதுலயும் சில பேக் ஃபயர் எல்லாம் ஆச்சு. அது எதனால அந்த மாதிரி ஆச்சு பிரதீப்? வெதர் தானே? நார்மலா ஒரு சைக்ளோன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வெல் டெவலப்ட் சென்டர் போர்ஷன் இருக்கும், கண் பகுதின்றது நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ட வரும்போதே நம்ம வந்து எந்த இடத்துல கண் இருக்குன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. எங்களாலேயே வந்து இது பக்கத்துல வந்துச்சா இல்லையா அப்படின்றது. சோ ஆனா சேட்டலைட் பிக்ஸ் வச்சு சென்டர் அந்த ப்ரெஷர் டிராப் வச்சு நம்மளால வந்து எங்க இருக்குதுன்னு மையம் கொண்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸ்டில் நீங்க இப்ப வரதா எடுத்துக்கோங்க, கஜா எடுத்துக்கோங்க, இல்ல தானா எடுத்துக்கோங்க, அந்த அது நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு அழகா அதோட கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள் மாதிரி அதோட சென்டர் போர்ஷன் சோ ஃபில்ட் வித் ஸ்ட்ராங் ஐ பேண்ட்ஸ். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. கடைசி நேரத்துல ஒரு சைடு மட்டும் மேகங்கள் இருந்து இன்னொரு சைடுல வந்து கொஞ்சம் அந்த ஷியர் விண்ட் ஷியர்ன்றது வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க இதுல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, பட் கண்டிப்பா ஒரு சைடு கம்ப்ளீட் சதஞ்சு போயிடுச்சு.
மேகம் இல்லாம அது ஸ்ட்ரென்த் இல்லாம ப்ராப்பரா ஒரு டெவலப் ஆகாம இருக்கிறதுனால அது கரையை கடக்கும் போது கொஞ்சம் விலகி ஒரு பலவீனமானதான் கடந்தது. நம்ம வந்து மகாபலிபுரம் கல்பாக்கம் பக்கத்துல இருந்தோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் தென் பகுதியில நமக்கு அந்த மரக்காணம் செய்யூர் பக்கத்துல அது கரையை கடந்தது. மக்கள் இல்லாத ஒரு பகுதியில கரையை கடந்திருக்கிறதுனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ். நமக்கு வந்து எக்ஸாக்டா என்ன வின் ஸ்பீட்ல கரையை கடந்ததுன்னு தெரியல. 70ன்றாங்க 50ன்றாங்க. நம்ம தென் பகுதியில பாண்டிச்சேரியில 50 இருந்து, பட் தென் பகுதியில எப்பயுமே அந்த அளவுக்கு காத்து இருக்காது. ஒரு புயல் வந்து அந்த புயலோட வட பகுதியில தான் காற்று இருக்கும். நம்ம மீனம் பக்கமே 70 கிலோமீட்டர் கஸ்ட் விட்டு விட்டு அடிக்கிற காத்து அடிச்சது. தாம்பரத்துலயும் நமக்கு 50 கிலோமீட்டர் மேல அடிச்சது. வெள்ளூர்ல உள்ள போய் அங்கேயும் 50 கிலோமீட்டர் கிட்ட காத்து வீசுச்சு. சோ நம்ம லேண்ட்ஃபால் ஏரியால நம்ம 100 இருந்து 120 கிட்ட நம்ம கஜா மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் கண்டிப்பா அது கஜா மாதிரி இல்லாம கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் பலவீனமா தான் 100 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியா தான் நம்ம வீசிருக்கோம்னு எதிர்பார்த்தது. அங்க மெஷர்மெண்ட் டிவைஸ் இல்லாதனால நமக்கு எக்ஸாக்டா தெரியாது எந்த அளவுக்கு காத்து வீசுச்சு. நிவார் வந்து நிவாரணமா அவ்வளவா பெரிய இம்பாக்ட் கொடுக்காம வெறும் மழையை மட்டும் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். சரி, இப்ப இவ்வளவுதானா மழை இந்த வருஷத்துக்கு? இல்ல இந்த டிசம்பர் மாசம் யூஸ்வலா அப்படி இப்படின்னு ஏதாவது பின்னி பெடல் எடுக்குமே, ஏதாவது ஒரு இது மாதிரி வருமே, என்ன வருது, ஏதாவது இருக்கா இல்ல அவ்வளவுதான வருஷத்துக்கு? இல்ல, அதான் நான் சொன்னேன். நிவாரோட பிரதர் வந்து இப்ப வந்துட்டு இருக்காரு. நல்ல வேலை ஒரு நம்மள வட சென்னை நோக்கி வரல, ஒரு தென் சென்னை நோக்கி, தென் தமிழகத்தை நோக்கி போறாரு. இது வந்து நாளைக்கு நமக்கு வந்து அது இப்ப இன்னைக்கே புயல் ஆயிரும். புயலாகி நம்ம ஃபர்ஸ்ட் இலங்கையை கரையை கடந்து அதுக்கப்புறம் நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதி பக்கத்துல உள்ள போய் நம்ம கன்னியாகுமரி அது வழியாக அங்கெல்லாம் தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழை கொடுக்குற இதுவா இருக்கும். நமக்கு எப்பவுமே எங்க வந்தாலுமே சென்னைக்கு வந்து எப்படியாவது ஒரு மழை கிடைச்சிரும். சோ ஏன்னா நம்ம வடபகுதியில இருக்கிறதுனால. சோ நாளையில இருந்து நமக்கு சென்னைக்கும் நாளைக்கு காலையில இருந்து நமக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் வரைக்கும் நமக்கு மழை இருக்குது. சோ விட்டு இருக்கும். எங்கேயாவது இப்ப நமக்கு லாஸ்ட் ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா நிவார் ஸ்பெல்ல நமக்கு வைட் ஸ்ப்ரெட் நம்ம அதிகமான மழை வந்து அந்த இதுல நமக்கு தான் கிடைச்சது, சென்னைக்கு தான். சோ அந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட் 100 mm ரெயின்ஸ் இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல சோ நல்லா விட்டு மழை பெய்யும். ஏதாவது ஒரு ஐசோலேட்டட் ஒரு சென்னை பகுதியில 2-3 பகுதியில நல்ல கனமழையே பெய்யறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. சோ நமக்கும் தொடர்ந்து மழை பெய்யும். சோ ஒரு 4-5 நாள் நமக்கு மழை பெய்யும். இதை தகர்ந்தும் நமக்கு மழை இது வந்து நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறமும் நமக்கு இருக்குது. பட் அது வந்து நம்ம பொறுத்து கொஞ்சம் பிரேக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம். அதை பொறுத்து இருந்தா பார்க்கலாம் அடுத்த காற்றழுத்த பகுதி எப்ப வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். சோ நியூ இயர் வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வலுவாவே இருக்குன்னு சொல்றீங்க. ரைட். இன்னொரு எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டவுட், நிவாரோட பிரதர் வந்திருக்காங்க. நிவாரோட பிரதருக்கு பேர் வச்சாச்சா? பேர்லாம் யார் சார் வைக்கிறது? என்ன சார் ஃபார்முலா அது? இதெல்லாம் அம்மாக்களுக்கே வந்து நீங்க டிப்ஸ் கொடுக்கலாம் போல இருக்கு, அப்படி இருக்கு பேரெல்லாம். பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஊருக்காரன் வச்சோன்னா கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி கந்தசாமி, முனுசாமி அப்படிலாம் நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்ப வந்து இதெல்லாம் வந்து வேற ஒரு ஊர்ல வைக்கிறாங்க. சோ நம்ம பேசின்றது நம்ம பூமியை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ இவங்க தான் ரைட்டான ஏஜென்சின்ட்டு. இப்ப அட்லாண்டிக் கடல்ல புயல் வந்தா அதுக்கு வந்து அமெரிக்காவோட என்ஓஏ அவங்க தான் வந்து அதுக்கு பேர் வைக்கணும். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் சீஸ் பக்கத்துல ஆஸ்திரேலியா, ஜப்பான் பக்கத்துல அந்த பசிபிக் ஓஷன்ல வந்து அங்க வந்து ஜப்பான் கொடுக்கணும். அப்படி இது மாதிரி ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. பட் நம்ம மட்டுமே எடுத்து பேர் வைக்க முடியாது. இந்த கடலை சுத்தி நம்ம மட்டுமா இருக்கிறோம். இந்த கடலை சுத்தி ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க, பங்களாதேஷ் இருக்கிறாங்க, தாய்லாந்து இருக்கிறாங்க, இந்த சைட் பாகிஸ்தான் இருக்காங்க. சோ நம்ம கடலை சுத்தி இருக்கிற அந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம 2004க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2004ல இருந்து நம்ம பேர் கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க கரையை கிடக்குதோ அந்த இடத்துல தான் ஸ்ரீஹரிகோட்டா புயல், ராமேஸ்வரம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து அந்த வருஷத்தோட சொல்லி ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்ப அப்படி பாத்தீங்களா, கஜா புயல் அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, வர்தா புயல்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது. சோ அந்த ரிமெம்பரன்ஸ்க்கும் லிங்க் பண்ணி அந்த ஈவெண்ட் லிங்க் பண்றதுக்காக நம்ம உலகத்துல எல்லாருமே பேர் கொடுத்துருந்தாங்க, நம்ம மட்டும் பேர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு 2004ல இருந்து நம்மளும் பேர் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து சுத்தி இருக்க நாடுகள்ல அவங்க ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு நாடுமே கான்ட்ரிபியூட்டிங் நேம்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி இப்ப அவங்க நாட்டுல என்ன பேரோ அந்த பேர் வச்சு அவங்க அந்த லாங்குவேஜ்ல அந்த பேரை கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தடுத்து வர அந்த பேருக்கு வந்து அந்த நம்ம புயலா காற்றழுத்த மண்டலம் ஆகி தீவிர மண்டலம் அதாவது டீப் டிப்ரெஷன் ஆகி அந்த 35 knots வந்த உடனே அதுக்கு அந்த புயலுன்னு ஆன உடனே நம்ம இந்திய வானிலை மையம் வந்து அடுத்து என்ன அந்த பேர் இருக்குதோ அந்த பேர் எடுத்து அந்த புயலுக்கு வந்து அந்த பேரை கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து ட்ரெண்ட். சோ அதனாலதான் நம்ம இது பாகிஸ்தான் கொடுத்த பேரு, இது வந்து ஈரான் கொடுத்த பேரு அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா நம்மளால வந்து சிலதெல்லாம் ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த காரணம். இதுவே நம்ம சென்னை மாநிலம் கொடுத்தீங்கன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ராமு, ராஜா அப்படின்னு ராணி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் நல்ல வசதியா இருந்திருக்கும். ஒரு பக்கா பேரும் வருது, அதுல அர்ணாப்னு ஒரு சூப்பர் பேரும் வருது. அந்த புயல் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். நீங்க தமிழ்நாடு வெதர்மேன் மட்டும் இல்ல, நீங்க தான் தமிழ்நாடு வெதர் ஜான் அப்படின்னு சொல்லி நல்ல மழைங்கிறது ஒரு நல்ல செய்தி, அந்த செய்தியை கொடுக்குற நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ so much for joining us on the show, Pradeep. Thank you, Ashwin. Thank you.